எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 17ஆம் அதிகாரம், யோவான் 17 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் ஒரு வாசிங்க. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் இல்லாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும், உடைய வசனம் எங்களோடு இடைபெறட்டும், ஆவியானவர் வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து யோவான் புத்தகத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வாரம் 19ஆம் வசனம் வரைக்கும் தியானித்தோம். இப்பொழுது 20ஆம் வசனத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். நம்ம இந்த இடம் ரொம்ப நம்ம நிறுத்தி ஒரு வசனம் 2 வசனமாக தியானிக்கிறோம். ஏன்னா ரொம்ப ஆழமான சத்தியங்கள், அதனால் நம்ம சுலபமாக கடந்து போகாதபடி கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ பார்க்கும்போது 17ஆம் அதிகாரத்திலே அந்த 3வது பகுதிக்குள்ளாக நாம் பயணம் செய்கிறோம். முதலாவது இயேசு கிறிஸ்துடைய ஜெபத்திலே தனிப்பட்ட ஜெபத்தை பார்க்க முடிகிறது. 2வது சீஷர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை பார்க்க முடிகிறது. இப்பொன்று யூனிட்டி, அதாவது சபைக்காக ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நாம் என்ன பண்ணுறது நாம் காண முடிகிறது. இப்போ இயேசு கிறிஸ்துடைய ஜெபம் இந்த 20ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது எதிர்காலத்திற்குண்டான ஒரு ஜெபமாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. ஃபியூச்சரிஸ்டிக் அப்படிம்பாங்க. எதிர்காலத்திற்குண்டான ஒரு ஜெபமாக இருப்பதை நாம் என்ன பண்ணுறது நாம் காண முடிகிறது. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தன்னை தலையாகவும் மற்ற எல்லோரையும், அதாவது அவருடைய பிள்ளைகளை இல்லை அவருடைய சபை மக்களை தனக்கு கீழாக வைத்து அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன பண்ணுறது இந்த இடத்துல நாம் காண முடிகிறது. நீங்கள் நல்லா கவனிங்க. ஒவ்வொரு பகுதியாக முதல்ல தன்னுடைய பாடுகளை குறித்து ஜெபிக்கிறார். 2வது சீஷர்களுடைய பாடுகளுக்காக ஜெபிக்கிறார். 3வது சபை பாடுகளுக்குள்ளாக செல்ல இருக்க போகிறது. அந்த நேரத்தில் அவர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நாம் என்ன பண்ணுறது நாம் காண முடிகிறது. இந்த 17ஆம் அதிகாரத்தினுடைய கீ பேசேஜ், அதாவது முக்கியமான பகுதியாக இதை நாம் என்ன பண்ணுகிறது நாம் காண முடிகிறது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தொடக்கம் என்று சொன்னால், சீஷர்கள் அதனுடைய தொடர்ச்சி என்று சொன்னால், சபை என்பது ஒரு முடிவு. சபையை சந்திக்கத்தான் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை என்ன பண்ண போகிறது இருக்க போகிறது. அப்போ இந்த இடத்துல அதை தான் நாம் என்ன பண்ணுறது நாம் காண முடிகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையும் அவருடைய சீஷர்களுடைய ஒரு முடிவும் அதனுடைய ஸ்கோப் என்ன, அதனுடைய பதில் ரிசல்ட் என்னன்னு பார்க்கும்போது சபையினுடைய அடித்தளமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த அடித்தளத்தில் இன்னொரு பங்காக சீஷர்கள் இருக்கிறார்கள். இந்த அடித்தளத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக தான் யார் இருக்கிறோம்? விசுவாச பிள்ளைகளாக நீங்களும் நானும் என்ன பண்ணுகிறோம் இருக்கிறோம். அதே இந்த இடத்துல தெளிவாக என்ன பண்ணுகிறது நாம் காண முடிகிறது. என் சகோதர சகோதரி, இந்த 2 வசனத்தினுடைய ஹார்ட் அப்படிம்பாங்க, இருதயம், முக்கியமான பகுதி எதை பற்றி பேசுதுன்னா 2 காரியம். ஒன்று சபையினுடைய ஒற்றுமையை குறித்து பேசுகிறது. அதே போல இந்த ஒற்றுமையின் மூலியமாக கடவுள் தன்னுடைய திட்டத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்ற போகிறார் என்கிற ஒரு மைய கருத்தை கொண்டுள்ளதாக இது என்ன பண்ணுகிறது பேசுவதை நாம் காண முடிகிறது. ஹல்லேலூயா. அதனால் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி, ரொம்ப கவனமாக கவனிங்க. சில வார்த்தைகளை ஆண்டவர் உங்களோடு பகிர்ந்து கொள்ள என்ன பண்ணுகிறார் ஆசைப்படுகிறார். இப்போ 20ஆம் வசனம் பாருங்க. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறது அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் நான் என்ன பண்ணுறேன், நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். என் சகோதர சகோதரி, 20ஆம் வசனத்துக்கு முன்னாடி வரைக்கும் இயேசு கிறிஸ்துடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தனக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். அடுத்தது தன்னுடைய சீஷர்களுக்காக என்ன பண்ணுகிறார்? வேண்டிக் கொள்ளுகிறார். ஆனால் 20ஆம் வசனத்துக்கு மேல நாம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரித்த ஒவ்வொரு விசுவாசிக்கு உண்டான ஜெபத்தை இயேசு கிறிஸ்துங்க ஏறெடுப்பதை நாம் என்ன பண்ணுகிறது நாம் காண முடிகிறது. நல்லா கவனிங்க. சீஷன் அப்படின்னு சொன்னா அவன் தான் இயேசுவை கடவுளை பின்பற்றுகிறவன் மாத்திரமல்ல, அவன் எல்லா இடத்திலும் ஒரு அடித்தளம் உள்ளவனாக என்ன பண்ண வேண்டும் இருக்க வேண்டும். அடித்தளம்னா அஸ்திபாரம் உள்ளவனாக, அவன் மேல் கண்டிப்பாக ஒரு வீடு கட்டப்பட வேண்டும். அந்த வீடு என்னவென்று சொன்னால் சபை. இப்ப இந்த இடத்துல நம்ம ஆண்டவருக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நம்ம ஆண்டவருக்குள்ள வந்து நமக்கான வீடு கட்டுகிறவர்களாக நம்ம இங்க இருக்கக்கூடாது. நம்முடைய சுயாதீனத்திற்காக, சுயநலத்திற்காக, நான் என்னுடைய குடும்பம், என் குடும்ப ஆசீர்வாதம், இதற்காக மாத்திரம் நான் சீஷனாய் மாறுகிறேன் அப்படிங்கிறது அல்ல. ஒரு சீஷன் அப்படின்னு சொன்னா உங்க மேல வீடு கட்டப்படணும். வீடு அப்படின்னா உங்களால் இந்த உலகத்திலே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். உங்களை கொண்டு தேவன் இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய காரியம் பலவற்றை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார்.
அப்ப நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு மாத்திரம் ஜெபித்து அந்த காரியத்தை முடிக்கல. சீஷர்களை கொண்டு கட்டப்பட போகிற உங்களையும் என்னையும் சேர்த்து பல பேருக்கு அந்த இடத்துல ஜெபிக்கிறதை நாம் என்ன பண்ணுகிறது நாம் காண முடிகிறது. அதுல முதலாவது பகுதியை பாருங்க. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறது அல்லாமல். இந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு வெளிப்படுகிறது. அந்த அன்பு பிதாவோடு நின்று போகவில்லை. பிதாவோடு நின்று போகிறது அப்படின்னு சொன்னா தன்னுடைய மரணத்திற்கு மாத்திரம் ஜெபித்து நிறுத்தி இருப்பார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு தன்னோடு கூட பயணித்த 11 சீஷர்களோடு நின்று போகவில்லை. அப்படி நின்று போயிருந்தா 11 சீஷர்களுக்கு மாத்திரம் ஜெபிச்சுட்டு அதை முடிச்சிருப்பாரு. அதையும் முடிக்கல. இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்றைய காலகட்டம் வரை, அதே போல இனி அவர் வருகை, இரண்டாம் வருகையின் காலம் கட்டம் வரை அவருடைய அன்பு நீடிக்கிறது. அதனுடைய விளைவுதான் தேவன் உங்களுக்காக எனக்காக என்ன பண்ணிருக்கிறார், அந்த இடத்துல ஜெபித்திருக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை ஆண்டவர் எப்பொழுது பேசியிருக்கிறார் என்று சொன்னால் கிபி 30ஆம் நூற்றாண்டு, அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்து 33 வயசுல என்ன பண்ணிருக்கிறார், மரிக்கிறார். அப்ப அந்த 33 வயசு, அப்ப கிபி 33வது வருஷம் என்ன பண்ணிருக்கார், ஜெபித்திருக்கிறார். இன்றைக்கு வருஷம் என்ன, 2022. அப்ப 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே உங்களுக்காக எனக்காக யார் ஜெபித்து வைத்திருக்கிறார், யார் ஜெபித்து வைத்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து. இந்த வசனத்தை பாருங்க, என்ன சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்ம நினைக்கிறோம் ஒரு காரியத்தை, எங்க இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல நான் வாழ்ந்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி. ஏன், இயேசு எனக்காக ஜெபிச்சிருப்பாருல்ல, இயேசு எனக்காக அற்புதம் செஞ்சிருப்பாருல்ல. நல்லா கவனிங்க, 2000 வருடங்களுக்கு முன்பாகவே நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்னமே உங்களுக்காக எனக்காக பிதாவினிடத்திலே மன்றாடுகிறார் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு வரைக்கும் பிதாவினுடைய வலது வருஷத்தில் அவர் மன்றாடுகிறதை நாம் என்ன பண்ணுகிறது, நாம் காண முடிகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ஜெபத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், சுவிசேஷம் ஒரு மனிதனுக்குள்ளே சென்றுச்சுனாவே அங்க 2 கூட்டமா பிரிகிறாங்க. ஒன்று தேவனுடைய பிள்ளைகள், இன்னொன்று உலகபூர்வமான ஒரு வாழ்க்கை. அந்த சுவிசேஷம் தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அங்கீகாரத்தை ஒரு கூட்ட மக்களுக்கும், அந்த ஒரு சுவிசேஷம் உலகபூர்வமான பிள்ளை என்று சொல்லி இன்னொரு அங்கீகாரத்தையும் என்ன பண்ணுகிறது, கொடுக்கிறது. உலகபூர்வமானவர்கள் உலகத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருப்பாங்க. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. என் சகோதர சகோதரியே, நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். ஐயா, வேதாகமத்துல பேதுரு பேர் இருக்குது, யாக்கோபு பேர் இருக்குது, தாவீது பேர் இருக்குது, இவங்க பேரெல்லாம் இருக்குதுங்க ஐயா. அந்த காலத்துல நான் வாழ்ந்திருந்தா என் பேரும் வந்திருக்கும்ல, இயேசுவுடைய சீஷனா நானும் இருந்திருப்பேன்ல. இந்த இடத்துல கவனிங்க, உங்க பேரும் இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அந்த என்னை விசுவாசிக்கிறவர்கள் தான் நீங்களும் நானும். உங்க பேர் ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னையே வேதவசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இதை விட ஒரு பாக்கியம் இந்த உலகத்துல எந்த மனிதனுக்கும் கிடையாது. இப்ப என் பேர் பால் தினகரன் அப்படின்னா நீங்க இப்படி வச்சுக்கலாம், பால் தினகரனுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், ஆபிரகாமுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். யார் பேரோ உங்க பேரை நீங்க போட்டுக்கோங்க, உங்க பேரை வேண்டிக் கொள்ளுகிறேன் சொல்லி ஆண்டவர் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே ஜெபித்திருக்கிறார். இதுக்கு மேல ஒரு பாக்கியத்தை இந்த உலகத்துல நாம என்ன பண்ண தேவையில்லை. நான் லேட்டா பிறந்துட்டேன், சில பேர் அப்படி யோசிக்கிறது உண்டு. 2000 வருஷத்துக்கு அப்புறம் நான் பிறந்துட்டேன், இல்ல குடும்பங்கள்ல அன்பு இல்ல, பாசம் இல்லைன்னா நான் கடைசி பிள்ளையா பிறந்துட்டேன், இல்ல நான் மூத்த பிள்ளையா பிறந்துட்டேன், நான் நடு பிள்ளையா பிறந்துட்டேன், என் மேல பாசம் இல்ல அப்படின்னு சில பேர் பேசுறது உண்டு. என் சகோதர சகோதரி, ஆண்டவர் தெளிவான வார்த்தை இன்னைக்கு நம்ம இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். நமக்குண்டான ஆசீர்வாதத்திற்காக, நமக்குண்டான சத்தியத்திற்காக 2000 வருடங்களுக்கு முன்பே உங்க பேரையும் என் பேரை வச்சு ஆண்டவர் ஜெபித்துட்டு போயிருக்கிறார் இந்த உலகத்துல. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் லேட் இல்ல, நீங்களும் நானும் காலம் கடந்து பிறந்ததுனால இந்த உலகத்துல மதிப்பு இல்லாம போயிட்டோம் அப்படிங்கிற பேச்சு இல்ல. நம்ம மனிதர்கள் அல்ல. வேதாகமத்துல பாக்குறோம், ஈசாக்கு கூப்பிட்டு சொல்றாரு, ஏசாவை கூப்பிட்டு, ஏசா நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், சாப்பாடு எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி. ஏதோ ஒரு வகையில திருட்டுத்தனமா யாக்கோபு உள்ள பூந்து அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுறார்.
வாங்கிட்டு போன உடனே ஏசா வந்து சாப்பாடு செஞ்சுட்டு வந்து கேட்குறாரு, அப்பா என்ன ஆசீர்வதிங்கன்னு. உடனே ஈசாக்கு சொல்றாரு, ஐயோ நான் யாக்கோபை ஆசீர்வதிச்சுட்டேனே, உங்க தம்பிக்காரனை எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிச்சுட்டேனே. உடனே ஏசா சொல்றாரு, அப்பா ஆசீர்வாதம் அவ்வளோதான் இருக்கா? நான் லேட்டாக வந்ததுனால, நேரம் கடந்து வந்ததுனால என் ஆசீர்வாதம் எல்லாம் போச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாப்பா எல்லாம் போச்சு அப்படின்னு யார் சொல்றா? ஈசாக்கு சொல்றார். என் சகோதர சகோதரி, அப்படி இல்லை நீங்களும் நானும். ஆண்டவரே நான் லேட்டாக கிறிஸ்துவுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் லேட்டாக அந்த உலகத்தில் பிறந்துட்டேன், நான் லேட்டாக படிச்சுட்டேன், என்கிட்ட திறமை இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. அதனால எனக்கு உண்டானது அவங்களுக்கு போச்சு, அவங்களுக்கு உண்டானது அவங்களுக்கு போச்சு, அவங்களுக்கு. உனக்கு உண்டான ஆசீர்வாதம் என்றைக்கும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து வேற யாருக்கும் என்ன பண்ணல, போகல. ஹல்லேலூயா. ஈசாக்கிட்ட இருந்த ஆசீர்வாதம் ஏசாவுக்கு இல்லாமல் யாக்கோபுக்கு போனது போல யாருடைய ஆசீர்வாதமும் கடவுளிடத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் போகல. நீங்க குடும்பத்துல 2வது பிள்ளையா இருக்கலாம். எங்க அப்பா என் மேல பாசமே இல்லை, எங்க அம்மா என் மேல பாசமே இல்லை. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையில சொல்லலாம், என் கணவர் என் மேல பாசமா இல்லை, என் மனைவி என் மேல பாசமா இல்லை. ஏன்? என்கிட்ட இந்த குறை இருக்கு, என்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கு, அதனால அவங்க என் மேல பாசம் வைக்கல. மனுஷங்க அப்படிதான். ஆனா உன்னை படைத்த ஆண்டவர் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்காக ஜெபித்து இருக்கிறார், உனக்காக இந்த பூமியில ரத்தம் சிந்தி இருக்கிறார், உனக்காக தேவன் வேண்டிக் கொண்டு இருக்கிறார். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்குண்டான ஆசீர்வாதத்திற்காக தேவன் என்ன பண்ணிருக்க, கடவுளிடத்துல ஜெபித்து இருக்கிறார். எப்ப ஆண்டவருக்குள்ள நம்ம மறுபிறப்பு அடைந்தோமோ அப்பொழுதே அந்த ஜெபத்திற்குண்டான பலனை பெறுகிறவர்களாக நம்ம மாறிட்டோம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம்! எப்ப நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனே அப்பொழுதே எனக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வந்துருச்சு. இந்த ஜெபத்தினுடைய நீளம் எவ்வளவு தெரியுமா உங்க வாழ்க்கையில? அதை நீங்க சரியா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஜெபத்தினுடைய நீளம் என்பது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை இந்த உலகத்துல எப்பொழுது முடிகிறதோ அது வரைக்கும் இந்த ஜெபம் உங்களோடு பயணிக்கும். அந்த ஜெபத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களோடு பயணிக்கும். அது இந்த உலகத்தோடு முடிவது மாத்திரமல்ல, உலகத்திலிருந்து பரலோகத்திற்குள்ளாகவும் அது என்ன பண்ணுகிறது, பயணிக்கிறது. இட் எக்ஸ்டெண்ட், அது அதிலிருந்து விரிவடைந்து என்ன பண்ணுகிறது, செல்லுகிறதாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. இயேசுவினுடைய ஜெபம் உங்களுக்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு புத்திமதி சொல்லிட்டு போறவர் அல்ல, உங்களை கண்டிச்சுட்டு போறவர் அல்ல, உங்களை திட்டிட்டு மாத்திரம் போறவர் அல்ல. உங்களுக்காக பிதாவின் இடத்துல மன்றாடுகிற தெய்வம். அதுதான் இந்த வசனத்துல பார்க்க முடியுது. இந்த இடத்துல பாருங்க, ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கிறது. என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்கள். 3 காரியத்தை இதில் நம்ம காண முடியுது. ஒன்று, ஒரு பர்சன், மனிதர்களுக்காக ஆண்டவர் என்ன பண்றார், ஜெபிக்கிறார். 2வது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களோடு அடையாளப்படுத்தப்படுகிறார். 3வது, அந்த விசுவாசம் எங்கிருந்து பிறக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து என்ன பண்ணுகிறது, பிறக்கிறது. என் சகோதர சகோதரியே, தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொன்னா 2 காரியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஒன்று, தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள்ள பிறந்திருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்க வேண்டும், அந்த விதை விசுவாசமாக வளர்ந்திருக்க வேண்டும். இப்படி வளர்ந்திருந்தாதான் ஆண்டவர் அவர்களுக்காக என்ன பண்ணுகிறார், ஜெபிக்கிறவராக இருக்க. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஆண்டவர் வேற எந்த வார்த்தையும் என்ன பண்ணல, உபயோகப்படுத்தல. அவருடைய விசுவாசத்தையும் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் தான் இந்த இடத்துல என்ன பண்றார், குறிப்பிடுகிறார். இந்த இடத்துல ஆண்டவர் அன்பை குறிப்பிடல. ஆண்டவரே இவங்க எல்லாரும் மேலே அன்பு வச்சிருக்கிறாங்க, அதனால அவங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் சொன்னாரா? இல்ல. இல்ல ஆண்டவரே இவங்க நிலையா இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் சொன்னாரா? இல்ல. ஆண்டவரே இவங்க பேரை மாத்தி வச்சிருக்கிறாங்க, அதனால அவங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் சொன்னாரா? இல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களும் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம்தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல ஜெபிக்கிறார். அப்ப இந்த 2 காரியத்தை தவிர இந்த உலகத்தில் நீங்க என்ன செய்தாலும் உங்கள் மேல் ஆண்டவர் பிரியப்படுகிறவரா என்ன பண்ண மாட்டாரு, இருக்க மாட்டார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான். என் சகோதர சகோதரி, இந்த 2 காரியம் பார்த்தீங்கன்னா, அந்த விசுவாசம் அப்படிங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படை. நீங்க எதை பார்த்தாலும் அங்க விசுவாசம் வரணும். அற்புதம் வேணுமா, விசுவாசம் வேணும்.
தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய மரணம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்க பரலோகம் விசுவாசிக்க வேண்டும். அப்ப எல்லாவற்றிலும் எது அடிப்படையாக இருக்கிறது? விசுவாசம் என்பது அடிப்படையாக இருப்பதை நாம் என்ன பண்ணுகிறது? நாம் காண முடிகிறது. ஏன் ஆண்டவர் விசுவாசம் என்கிற ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை. நம்ம வேற எந்த காரியத்தை செய்தும் இதை என்ன பண்ண முடியாது, ஏர்ன் பண்ண முடியாது, சம்பாதிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை உங்களை சொந்தமாக்கி கொள்ள எதை செய்தாலும் முடியாது. உலகத்துல பல காரியங்களை சொல்லலாம். இன்னைக்கு உலகத்துல பாருங்க, எதையாவது ஒன்று காரியத்தை நம்ம யாரையாவது ஒருத்தர் திருப்தி படுத்தணும்னா எதையோ செய்யும்பாங்க. தான் பாவம் போகணும் அப்படின்னு சொன்னா அந்த உலகத்துல எதோ காரியம் செய்துட்டு இருக்கிறாங்க. தன் உடலை வருத்திக் கொள்ளுகிறார்கள், எவ்வளவோ தூரம் நடந்து போகிறார்கள். ஒரு மனுஷனை திருப்தி படுத்தணும் அப்படின்னு சொன்னா அவனுக்காக எதோ காரியம் இறங்கி செய்யணும். கடவுள் அந்த மாதிரி உங்ககிட்ட என்கிட்ட சொல்லி இருக்கிறாரா? இங்க செய், இதை செய், அதை செய், இப்படி செய், அப்படி செய், இதை கொடுத்துரு, அதை கொடுத்துரு சொன்னாரா? இல்ல. எல்லாவற்றையும் கடவுள் நமக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லா சுதந்திரத்தையும் நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருந்து பிறக்கக்கூடிய விசுவாசமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் மாத்திரம். இதை தாண்டி கடவுள் என்ன பண்ணல, வேற எந்த காரியத்தையும் சொல்லல. விசுவாசத்திற்கு ரொம்ப தேவையான விஷயம், அதாவது விசுவாசத்தினுடைய தாய் அப்படின்னு, நீங்க விசுவாசம் பிள்ளை அப்படின்னா அதனுடைய தாய் யார் அப்படின்னு சொன்னா கீழ்ப்படிதல். அதனாலதான் ஆண்டவர் அந்த இடத்துல விசுவாசம் அப்படிங்கிற மாத்திரம் இல்ல, இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், வேண்டிக் கொள்ளுகிறேன். கிரவுண்டு தாய் யாருன்னு பார்த்தா தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தையை நான் ரெண்டு வகையா பிரிச்சு கொள்ளலாம். ஒன்று, தேவன் நமக்கு கொடுத்த வேதாகமம் என்கிற வார்த்தை, தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை. இரண்டாவது இயேசு கிறிஸ்து. அந்த ரெண்டையும் இந்த இடத்துல அழகா என்ன பண்ணுது, வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். ஐயா, அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசியா என்ன பண்றாரு இருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு சில அப்போஸ்தலர்கள் வைத்து தான் வேதாகமத்தை பண்ணி வெளிப்படுத்தின விசேஷத்தோடு வேதாகமத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் நிறைய வேதாகம புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. பேதுரு ஒரு சுவிசேஷ புத்தகம் எழுதினார். அதே போல பரபாஸ் ஒரு சுவிசேஷ புத்தகம் எழுதினார். அதே போல ஏனோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் என்ன பண்ணார், தீர்க்க தரிசன புத்தகங்களை எழுதினார். ஆனா அதெல்லாம் வேதாகமத்தில் சேர்க்கப்படல. இன்றைக்கும் சில பேர் என்ன பண்றாங்க, வேதாகமத்தை என்ன பண்றாங்க, பிரித்து பார்க்கறது உண்டு. ஒரு பாஸ்டர் சொன்னார், நான் ஒருத்தருடைய வார்த்தையை கேட்கும்போது அவர் சொன்னார், என்ன சொன்னாரு, பவுல் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஆண்டவர் என்ன பேசினாரோ அதை தான் அவர் எழுதி வச்சிருக்கிறார். அதனால பவுலுடைய வார்த்தைகள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது எப்படின்னு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னவா, இப்போ நம்ம பார்க்குறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைக்கு அப்புறம் ரோமர்ல இருந்து பிலமோன் வரைக்கும் எபிரேயர் வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கார். மொத்தம் 13 புத்தகம். 13 புத்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். யோவான் பார்த்தோம் அப்படின்னா சுவிசேஷ புத்தகம் இல்லாமல் ஒரு 3 புத்தகம் 4 புத்தகம் எழுதியிருக்காரு. 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் வெளிப்படுத்தின விசேஷம். யாக்கோபு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். பேதுரு 1 பேதுரு 2 பேதுரு எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி சீசர்கள் எழுதியிருக்கிறாங்க. இதை எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பேதுரு கிட்ட ஆண்டவர் என்ன பேசினார். பேதுரு ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தார், ஒரு நிலைமையில இருந்தார். அவர் ஒரு நிலைமையில் இருந்ததுனால ஆண்டவர் சில விஷயங்களை அவர்கிட்ட பேசினார். அதை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பவுல் பாடுகள் மத்தியில போனாரு, அதனால உபத்திரவங்களை குறித்தும் வேதனைகளை குறித்தும் யார் எழுதி வச்சிருக்கிறார், பவுல் எழுதி இருக்கிறார். பவுல் பாடுகளுக்குள்ளாக போனதுனால நம்மளும் பாடுகளுக்குள்ளாக போக மாட்டோம். பவுல உலகம் வெறுத்ததுனால நம்மள உலகம் வெறுக்காது. இவர் எப்படி கடைசியில வராரு அப்படின்னு சொன்னா, எல்லாரும் ஒரு புக் எழுதும், அதை எதோட நினைச்சிடணும், பைபிள். நம்ம தூக்கிட்டு வரக்கூடாது, வண்டி வச்சு தான் வரும். எப்படி வண்டி வச்சு ஆளாளுக்கு ஒரு புக்கை எழுதி பைபிளில் சேர்த்துக்கிட்டே வரலாம். இப்போ உதாரணத்துக்கு என் பேரை போட்டிங்கன்னா, இப்போ இன்னைக்கு 2000 வருஷம் கிட்ட பால் தினகரன் எழுதின புத்தகம் அப்படி. அப்போ உங்கள் பேர் எழுதி வச்சு இவர் எழுதின புத்தகம், அவர் எழுதின புத்தகம். உங்ககிட்ட ஆண்டவர் என்னென்ன எங்கிட்ட பேசினாருங்க பிரதர். அப்போ சுவிசேஷம் திரிந்து 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 கடைசியில் நான் எப்படி எழுதுவேன், இயேசுவே நான் தான் எழுதிடுவேன். ஹல்லேலூயா. சுவிசேஷம் இப்படி திரிந்து திரிந்து வந்துடும். அப்ப நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், ஏன் பவுலோடவே தேவ வசனம் முடிஞ்சுதா, அதுக்கப்புறம் ஏன் வரல? ஏன் அப்போஸ்தலர்கள் எழுதுனது மாத்திரம் பைபிளா நம்ம வச்சு இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறோம்? நல்லா கவனிங்க. தேவனோடு கூட இருந்தவர்கள் அப்போஸ்தலர்கள். பவுல் தேவனை சந்தித்தவர், முகமுகமாய் தேவனை சந்தித்தவர். அப்ப யாரெல்லாம் ஆண்டவரை சந்தித்து பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டார்களோ அவர்கள் தான் பரிசுத்த ஆவியானவர் உந்துதலினாலே இந்த வேத வசனங்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா,
பேர். இன்னைக்கு யூடியூப்ல பார்க்கும்பொழுது இல்லை ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது நம்ம கண்ணை தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பல அப்போஸ்தலர்கள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, எழுப்பிட்டாங்க. எல்லா பேருக்கு முன்னாடி ரெவரண்ட்னு ஒரு பட்டம் வச்சுக்கணும். எல்லா பேருக்கு முன்னாடி அப்போஸ்தலர்னு ஒரு பட்டம், அப்போஸ்தலர் ஐயா வரார், அப்போஸ்தலர் ஐயா வரார், அப்போஸ்தலர் ஐயா வரார். இவங்களாம் இப்படி பேரை வச்சுட்டு என்ன பண்றாங்க, இப்ப புது உபதேசங்களை இவங்க என்ன பண்றாங்க, உலகத்துல கொண்டு இருக்கிறாங்க. என் சகோதர சகோதரி, அப்போஸ்தலர்கள் என்று சொன்னால் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். இந்த ஒன் சென்ஸ் நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கணும், ஒரு வகையில் நம்ம எப்படி புரிந்துக்கணும்னா, அவங்க தான் தேவனுடைய வார்த்தைக்கு உண்டான அத்தாரிட்டி, அந்த வார்த்தைக்கு உண்டான அதிகாரம் உள்ளவர்கள். அதனாலதான் வெளிப்படுத்துற வசனத்தோட புத்தகம் முடிஞ்சதுன்னு மூடிட்டாங்க. அதிலே ஒரு வார்த்தை சொல்லுகிறது, இந்த வசனங்களில் ஒரு வார்த்தை கூட்டவோ ஒரு வார்த்தை கழிக்கவோ யாருக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் இங்க தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு, இவர்களுடைய வார்த்தையினால். அப்ப இன்றைக்கு உலகம் முழுவதும் யாருடைய வார்த்தையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த 11 சீஷர்கள், அப்போஸ்தலனாகிய பவுல், இவர்களுடைய வார்த்தையினால தான் இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டிருக்குது. அப்ப இவர்களுடைய வார்த்தை தான் சுவிசேஷம், இவர்களுடைய வார்த்தை தான் நமக்கு நெறிப்படுத்துதல். இந்த பைபிளை மூடி வச்சுட்டு, இந்த வேதாகமத்தை க்ளோஸ் பண்ணிட்டு தானா சுயமா சில பேர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பவுல் அப்படி சொன்னார், அது தேவையில்லை. பேதுரு இப்படி சொன்னார், அது தேவையில்லை. நான் சொல்றேன் பாருங்க, இந்த காலகட்டத்துக்கு கள்ள உபதேசம், அது உன்னுடைய ஓன் பைபிள், உன்னுடைய சுய வேதாகமம், நீ பேர் வச்சுக்கோ. ஆனா நாங்க என்ன பேர் வைப்போம் அதுக்கு, கள்ள உபதேசம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இவர்களுடைய வார்த்தை. அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்தோட மூடிருச்சு, அதை க்ளோஸ் ஆயிருச்சு. ஆனா அந்த வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் யாரை டெஸ்டிஃபை பண்ணுது, யாரை சாட்சியா அறிவிக்குது அப்படின்னா இயேசுவை. வேதாகமம் என்றைக்கும் சுய மனிதனுக்கு உண்டான விளம்பரத்தை தேடி தருகிற புத்தகம் அல்ல. தேவனுடைய வார்த்தை என்றைக்கும் சுய மனிதனுக்கு உண்டான ஒரு விளக்கத்தை தேடி தர்றது இல்ல. ஆனா இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, சுய மனித விளம்பரம். போஸ்டர் எடுத்துட்டா ஒரு பைபிள் வச்சுட்டு நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, பேர் போடாதீங்க, அவர் போட்டோவுக்கு உண்டான பிரபலம் இல்லை, அவர் போட்டோவை போடுங்க. நம்மளே சில நேரத்தில் சில பேருடைய பிரசங்கத்தை நம்ம எப்படி கேட்கிறோம் அப்படின்னா, அவர் பேரை வச்சுதான் நம்ம கேட்கிறோம். சத்தியம் சரியா தவறா அப்படி யாரும் கணிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. இந்த இவரா கண்டிப்பா அவர் நல்லா பேசுவார், இவர் உண்மையை தான் பேசுவார். என்ன அவருடைய முகம், அவருடைய பேர். ஆனா கூர்ந்து கவனிச்சு, இவர் சத்தியம் சரியா இருக்கு, இவர் சத்தியத்தை நம்ம கேட்போம். அப்படி நம்ம கேட்க என்னைக்கு ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்ம வேத வசனத்துல வளர்ந்தவங்க. நீங்க இல்ல அப்படின்னா அழகா அந்த பேரை வச்சு உங்களை ட்ராக் பண்ணி கூட்டு போயிடுவாங்க, இழுத்துட்டு வேற கள்ள உபதேசத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்ப நீங்க ஒருவர் பேசுவது சரியான உபதேசமா தவறான உபதேசமா என்பதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், உங்களுக்கு சரியாக எது தெரிந்திருக்க வேண்டும், வேத வசனம் தெரிந்திருக்க வேண்டும். இதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை நாங்க என்ன பண்றோம். என்ன சொல்றாரு நல்லா கவனிங்க, எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல. யாரை கொண்டு புத்தி சொல்றாரு? அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு. தேவனுடைய வார்த்தை தெளிவா வருது. புத்தி என்பது எங்கிருந்து வர வேண்டும்? வேதாகமத்தில் இருந்து வர வேண்டும். நீங்க யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை. அதற்கு மேல தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற மேய்ப்பன். நான் சொல்றேன், கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதி நாங்க தான். எங்களை கொண்டுதான் என்ன பண்றாரு, உங்களுக்கு புத்தி சொல்றாரு. தேவன் ஏன் ஒவ்வொரு ஹைரார்கி வச்சிருக்கார், ஒவ்வொரு வரிசை முறை வைத்திருக்கிறார்? வேதாகமத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து சீஷர்கள் அவர்கள் அப்படியே அப்போஸ்தலரா மாறுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சபை என்கிற ஒரு கட்டமைப்பு, சபைக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஊழியக்காரன் மேய்ப்பன் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு, அதுக்கப்புறம் மூப்பர் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு. ஏன்? சபை என்பது மேய்ப்பனுக்கும் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கும் அவன் சொல்லுகிற புத்திக்கும் கீழ்ப்படுகிறதாக என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். அவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்பது அல்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவது அல்ல. பவுல் தெளிவா சொல்றார் இந்த இடத்துல, தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறார். சபைங்கிற ஒரு கட்டமைப்பு ஆண்டவர் அதுக்கு தான் ஒரு மேய்ப்பனை வச்சிருக்கிறார், புத்தி சொல்றதுக்கு தான் ஒரு மேய்ப்பனை வச்சிருக்கிறார். புத்தி சொல்றதுக்கு தான் தேவ வசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், சுய புத்திக்காக அல்ல. தெளிவா ஆண்டவர் இந்த இடத்துல அதை கொண்டு வரார். ஏன் அப்படின்னா, ஏன் ஆண்டவர் ஊழியக்காரனையும் அப்போஸ்தலர்களையும் கொண்டு புத்தி சொல்லுகிறவர்களாக உங்களிடத்துல வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, they have mind. அவங்களுடைய சிந்தனை முழுவதும்
தேவனுடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கிறது. பவுலனுடைய புத்தி ஏதோ இந்த உலகத்தின் காரியங்களை சம்பாதிப்பதற்காக அல்ல. பவுலுடைய வார்த்தை எப்படி இருக்குது, இல்ல அப்போஸ்தலருடைய வார்த்தை எப்படி இருக்குது, ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குது, நீங்க உலகத்துல சம்பாரிச்சு கோடி கோடியா இல்ல. அப்படிப்பட்ட மனுஷனா இருந்தா பவுல் ஒருபோதும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதுன்னு சொல்ல மாட்டார். என்ன சொல்றாரு? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. ஏன்? அவருடைய சிந்தனையிலே தேவ வார்த்தை இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைக்கு எது முக்கியம் எது முக்கியம் இல்லை என்பதன் உண்டான வார்த்தை ஆண்டவர் விதைச்சு வச்சிருக்கிறார். அந்த வசனத்தை எடுத்தா நான் உங்களுக்கு போதிக்கிறேன். என்னுடைய சுயமாய் நான் போதிக்கல, ஒரு ஊழியக்காரன் என்பதை அந்த வார்த்தை வச்சு அவங்களோடு பேசுறான். என்னுடைய புத்தியும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னுடைய சிந்தனையும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, பவுலினுடைய வார்த்தை தான் எனக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கிறது. பவுலின் மூலியமாக இயேசு கிறிஸ்து பேசின பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை. அப்ப நீங்க ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட வரும் பொழுது நான் உலகபூர்வமாய் அதை நான் அணுக மாட்டேன். ஒரு அட்வைஸ் என்கிட்ட வரும்போது உலகபூர்வமான அணுக மாட்டேன். நான் தேவனுடைய வார்த்தையை வைத்து தான் அணுகுவேன். ஒரு பிரச்சனைக்கு, ஒரு காரியத்திற்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார், என்ன தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, என்னுடைய மைண்ட் அப்படிதான் இருக்கும். நான் அதை வச்சுதான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதை வச்சுதான் ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய சபைக்குண்டான போதனையை கொடுப்பாங்க. உலகத்திற்கு பணம் எல்லாவற்றினுடைய அடிப்படையாக இருக்கலாம், ஆனால் வேதாகமத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு பண ஆசை எல்லாவற்றிற்கும் வேர். நீங்க இப்படி சம்பாரிங்க, அப்படி சம்பாரிங்க. திடீர்னு ஒருத்தர் என்கிட்ட வராங்க, ஐயா இந்த மாதிரி ஒரு 3 பவுண்ட் செயின் நான் கீழே கடந்து எடுத்தேன். என்ன பண்றாங்க, இங்கிருந்தே ஒருத்தர் வரீங்க, பாஸ்டர் நான் ஒரு 3 பவுண்ட் செயின் கீழே கடந்து நான் எடுத்தேன்னு எங்கிட்ட வருவாங்க. இதே வார்த்தை இன்னொருத்தர் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கொண்டு போறீங்க, பாஸ்டர் பக்கத்து வீட்டில் ஏம்மா நான் அந்த மாதிரி 3 பவுண்ட் செயின் நான் எடுத்தேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, லக்கு அடிச்சுது பார். என்ன சொல்லுவாங்க? லக்கு, உன் பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி தான் கடவுள் கொடுத்துருக்குற. 50,000 60,000 கடன், போய் அழகா செயினை வைத்து கடனை கட்டு, உன் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கு. அவங்க அப்படி சொல்லுவாங்க. எங்கிட்ட வந்தா நான் என்ன சொல்லுவேன்? பிறனுடைய பொருளை இச்சியா, வேதவசனம் சொல்லியிருக்குமா? போய் என்ன பண்ணிருங்க, எங்கேயாவது போய் கொடுத்துருங்க, ஸ்டேஷனில் போய் கொடுத்துருங்க, எங்கேயாவது அது யார்கிட்ட போய் நமக்கு தேவையில்லை அந்த பொருள். பிறனை அபகரித்து நமக்கு வேண்டிய அவசியம், அவன் தெரியாமல் போட்டு போயிட்டானா கொண்டு போய் ஸ்டேஷனில் கொடுத்துருங்க. ஐயா அந்த பக்கம் வந்தேன், செயின் கீழே கிடந்தது இந்தா. இல்லை யாராவது வந்து கேட்குறாங்களா, அவங்களுக்கு இருக்கா இல்லையா, எங்கிட்ட தான் அது போயிடணும். நான் அந்த பொருளை இச்சிக்கூடாது. அவன் போய் சொல்கிறானா இல்லை அவன் ஆண்டவர் கணக்கு கொடுத்துட்டு போகிறான். இதுதான் உலகத்திற்கும் உலக மனுஷனுக்கு உண்டான வேறுபாடு. ஒருத்த வந்து என்கிட்ட ஒரு குடும்பம் என்கிட்ட வந்து, ஐயா இந்த மாதிரி என்னை அடிச்சுட்டாங்க, நான் ஒரு தப்புமே பண்ணல, நான் உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், பிரதர் ஒரு கண்ணை தெரிஞ்சா மறு கண்ணத்தை காட்டணும், பொறுமையாயிருங்க. வெளியில போன நம்ம ஒன்னையும் அடிச்சுட்டான் அவன், நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, போ கூட்டிட்டு வா, எவ்வளோ பேரை கூட்டிட்டு வா. ஒரு கணவன் மனைவி சண்டைன்னு என்கிட்ட வராங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஊழியக்காரன் வேலை அதுதான். அவங்க 2 பேர்த்தையும் உட்கார வச்சு பிரச்சனைகள் என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்க அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரது. அவங்க 2 பேரும் சேர்ந்து போகணும். 2 பேரும் பிரிஞ்சு வந்தால் 2 பேரும் சேர்ந்து போகணும். அதுக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் ஊழியக்காரன் உட்காந்து புத்தி சொல்றவனா இருக்கணும். அதை விட்டுட்டு வந்த உடனே உங்களே அப்படி பேசிட்டாங்களா, அந்த மனைவி தேவையில்லைங்க. அவங்க தப்பா பேசியிருந்தாலும் பிரதர் பொறுமையா போங்க, ஜெபிங் ஆன். இல்லை இவர் தப்பா பேசியிருந்தாலும் அந்த அம்மா பொறுமையா போங்க, விட்டு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்ட்ட. ஏன் இப்போ உங்க ஜெபிச்சு குடும்பம் 1 வருஷத்துல ஒரு 4 மாசத்துல சந்தோஷமா மாறிடும். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, ஐயா நாங்கள் அன்னைக்கு 2 பேரும் பிரிஞ்சு போயிடலான்னு பார்த்தோம், ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி நான் அமைதியாக இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் என்னென்னமோ பேசினார், என் மனைவி என்னென்னமோ பேசிச்சு, நான் அமைதியாக இருந்தேன். இன்னைக்கு நாங்கள் எப்படி இருக்கோம், இப்போ எங்கள் 2 பேத்துக்குள்ள நல்ல மனமாற்றம், சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான வேதவசனம் சொல்லி கொடுக்குறார். உலக மனுஷன்ட்ட போகும்போது வீட்டுக்காரன் அப்படிப்பட்ட வார்த்தை அவன் தேவையில்லை, என்னல்ல அவன் எதுக்கும் உனக்கு தூக்கி போடும்போது அவனை உலக மனுஷன்ட்ட போய் சொல்லும்போது, இந்த மாதிரி என் மனைவி பேசிட்டா அப்படின்னா சொந்தக்காரங்கிட்டே போய் சொல்லுவாங்க, அக்கா கிட்ட, உன் தம்பி கிட்ட, உன் தங்கச்சிட்ட சொன்ன என்ன சொல்லுவாங்க, உன் மனைவி இந்த மாதிரி சொல், அவளுக்கு என்ன ஒரு திமிரு அப்படிதான் சொல்லுவாங்க. அவளுக்கு என்ன ஒரு திமிரு, இல்லை நம்மக்கிட்ட ஏதாவது இருக்கிற ஒரு குறைய வச்சு சொல்லுவாங்க. அவளுக்கு இதுவே முடியல, இவ்வளோ வச்சு பேசுறாள், அவளை அத்து விடுறா. நீ என்னது அத்து இன்னும் கட்டி வச்சிருக்க, இழுத்து கட்டி வச்சிருக்கிற மாதிரி அவளை அத்து விடுறா. போது நீ இருக்கிற அளவுக்கு அறிவுக்கு இன்னொன்று என்ன பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கலாம், சம்பாரிச்சுக்கலாம். உலக மனுஷன் சொல்ற வார்த்தை வேதவசனம் அப்படி சொல்லி கொடுக்கல. நாங்கள் சொல்லுகிற புத்தி
தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் சொல்லியிருக்கார், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும், கணவன் மனைவிக்கு கீழ்ப்படியணும், பிள்ளைகள் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். மேய்ப்பனுக்கு அதுதான் வேலை, ஒரு ஊழியக்காரனுக்கு அதுதான் வேலை. ஒரு குடும்பம் அத்துட்டு போறது இல்லை ஊழியக்காரனுக்கு, ஒரு குடும்பம் கெட்டு போறது ஊழியக்காரனுக்கு. ஏன் அந்த புத்தி வருது? நீங்க உலக பழமொழியை, உலக புத்தியை கேட்டீங்கன்னா அது எப்படி நடக்குமோ அது அப்படி நடக்கும். தேவ வார்த்தையை கேட்டீங்கன்னா அது அப்படி உங்க குடும்பம் பிரியணும் அப்படின்னா நீங்க மனைவியை அனுப்பிச்சிட்டு இல்லை கணவனை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வேதனை என்னன்னு தெரியும். கட்டுறதெல்லாம் அப்படிதான் வரும். அல்லேலூயா. எல்லாமே அப்படிதான் இருக்கும், எதையுமே நீங்க திருத்த முடியாது. ஆனா இப்ப இருக்கிற மனைவியாவது ஆண்டவருக்குள்ள கொஞ்சம் இருக்கும்போது ஜெபிச்சு திருத்த முடியும். அப்புறம் கடைசி வரைக்கும், கடைசி நாட்கள்ல சாப்பாடு இல்லாம உடம்புல பலன் இல்லாம அப்படித்தான் கணவனும் மனைவியும் இல்லை கடந்து போகும். தேவ வசனம் அதான் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. தான் சொல்றாரு ஆண்டவர் தெளிவா ஒரு வார்த்தை சொல்றாரு, எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல தேவ வார்த்தையை கொண்டு. சபைக்கு அதான் மேய்ப்பன், அதான் வேலை. ஒரு ஆடு தப்பு செய்யும் போது குச்சியை வச்சு என்ன பண்ணணும், அந்த ஆட்டை விரட்டணும், அந்த ஆட்டை கரும்படி மந்தையில கொண்டு வந்து சேர்க்கணும். ஏன்னா ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவான் மேய்ப்பன்? ஒரு ஆடு ரொம்ப கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கு, என்ன பண்ணுது? ஒரு ஆடு என்ன பண்ணுது? ரொம்ப கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்குது. கிறுக்குத்தனம் ஓடி ஓடி ஓடி. இந்த மேய்ப்பனும் கொஞ்ச நாள் பார்க்குறான், டேய் போய் கஷ்டப்பட்டு அந்த குச்சியை அடித்து மறுபடியும் அது அங்கே போகுது, குச்சி அடித்து மந்தையோட வந்து சேரு, மந்தையோட வந்து சேரு, மந்தையோட. இப்போ என்ன ஆகுது? இப்போ இந்த ஒரு ஆட்டுக்கு பின்னாடியே மேய்ப்பன் ரொம்ப காலமாக ஓடிட்டு இருந்தானா 99 ஆடும் கவனம் இல்லாமல் போகுது. இப்போ இந்த 99 ஆடு என்ன பண்ணுது? வேற வேற திசையில போக ஆரம்பிச்சிருது. அப்போ மேய்ப்பன் என்ன பண்ணுவான்? இந்த ஒரு ஆட்டை வச்சு 99 ஆடு இழந்துட்டு இருக்கிறோம், இந்த ஒரு ஆட்டை வித்தரலாம், என்ன பண்ணிடலாம். ஏன்னா இவனுக்கு என்ன முக்கியம்? கொஞ்ச நாள் பார்ப்பான், இந்த ஒரு ஆட்டுக்காக 99 ஆட்டையும் நம்ம இழக்க வேண்டாம்னு கொண்டு போய் கசாப்பு கடையில் வித்துருவோம். கசாப்பு கடைங்கிறது உலகம் மாதிரி வச்சுக்கோம், வெட்டிடுவான். அந்த மாதிரி நீங்கள் எப்படியோ போங்கன்னு உலகத்தில் அவன் பிச்சு விட்டு மீதி 99 ஆட்டுக்கு பின்னாடி அதை ஒழுங்காக மேய்ச்சிட்டு என்ன பண்ணுவான் போவோம். இப்போ இந்த ஆடு என்ன நினச்சிக்குது? அப்பாடா இப்போ நம்ம சுயமாக சாப்பிட்றோம், சுயமாக இருக்கிறோம், இவனுக்கெல்லாம் கட்டுப்பட வேண்டியிருக்க அவசியம் இல்லை, இப்போ பாடுறா எப்படி ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கசாப்பு கடையில் போய் சத்தம் போட்டுச்சுன்னா அதை விட முட்டாள் யாருமே கிடையாது. ஏன்னா அது வெட்ட போகிறாங்க. ஆனால் அந்த 99 ஆடு மேய்ப்பன் பேச்சை கேட்டுக்கிட்டு அழகாக போய் மந்தையில் மேய்ஞ்சு அழகாக தண்ணி குடிச்சிட்டு அழகாக சாயந்தரம் நேரத்தில் மேய்ப்பன் இரவு முழுவதும் உட்காந்து நரி வருதா, சிங்கம் வருதா, ஏதாவது வந்து கடிக்குதா, அதனோட போராடி இந்த ஆடுகளை காப்பாற்றி இந்த ஆடுகள் இனப்பெருக்கம் செஞ்சு குட்டி போட்டு மந்தை பெருகிட்டே இருக்கு. ஏன்? இந்த 99 ஆடும் புத்தியை கேட்கறதுனால வாழுது. அந்த ஒரு ஆடு என்னாலலாம் கேட்க முடியாது, நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா கசாப் கடையில் போய் என்ன ஆயிருது? தேவனுடைய வார்த்தை. என் சகோதர சகோதரியை இந்த இடத்த நீங்க ரொம்ப கவனிக்கணும். ஏன் ஆண்டவர் கடைசியா அந்த வார்த்தையை சொல்றாரு? கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு, இவர்களை கொண்டு, சீஷர்களை கொண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் முடிய போகுது. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்றாரு? கைது செய்ய போறாரு, அடிக்க போறாங்க. அவர் என்ன பண்ண போறாங்க? அவர் இதோட வாழ்க்கை முடிய போகிறது. இப்ப எல்லா சம்பவமும் யாரை கொண்டு தேவன் நடத்த போறார் அப்படின்னு சொன்னா, இந்த மேய்ப்பர்களை கொண்டுதான் என்ன பண்ண போறார்? நடத்த போகிறார். இந்த சீஷர்களை கொண்டுதான் என்ன பண்றார்? நடத்த போகிறார். என் சகோதர சகோதரி, இந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு நம்ம ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை கொண்டுதான் இந்த தேசத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் என்ன பண்ண போறேன்? கொண்டு வர போறேன். இந்த சீஷர்கள் தான் போய் தேவனுடைய வார்த்தை விதைக்க போறாங்க. கோதுமை மணி நிலத்திலே மடிந்து போனால்தான் அதிலிருந்து பல கதிர்கள், அதாவது இன்னும் பல கோதுமைகள் பிறக்கும். ஒரு கோதுமை விதை 1000 கோதுமைகளை என்ன பண்ணும்? உருவாக்கும். அதே போலதான் சீஷர்கள். ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும், ஒவ்வொரு தலைமுறையும் ஒவ்வொரு சீஷர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வார்த்தை மாறிக்கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து 11 சீஷர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலோட சேர்த்து அவருடைய வார்த்தை அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்படிதான் கிபி 1ஆம் நூற்றாண்டுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சீஷர்களை எழுப்பி 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 தேவ வார்த்தைகளை விதைத்துக் கொண்டு ஒரு சந்ததியை தொடர்ந்து கொண்டே வருகிறார். அப்ப கிபி 2021 இந்த வருஷத்துல அந்த சீஷர்களை கொண்டு விதைக்கப்பட்ட இந்த தேவ வார்த்தை இன்றைக்கு நம்மையும் சீஷர்களாக மாத்தி இருக்கு. இப்ப இந்த தலைமுறை, இந்த சீஷர்களாகிய நீங்களும் நானும் விதைக்கிற விதைதான் 2023 ஒரு சீஷர் கூட்டத்தை உருவாக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஜெனரேஷன் தலைமுறை தலைமுறையாக ஒரு கூட்டம் என்ன பண்ண போகிறது? வரப்போகிறது. தேவனுடைய வாக்கு தத்தத்தில் என்ன பண்ண போகிறது? வரப்போகிறது. என் சகோதர சகோதரி, உங்களையும் என்னையும் குறித்ததான தீர்க்க தரிசனத்திற்குண்டான ஜெபத்தை, வாக்கு தத்தத்தை 2000 வருஷங்களுக்கு முன்னே ஆண்டவர் கொடுத்துட்டாரு.
இப்ப நம்முடைய வேலை என்ன என்று சொன்னால் விசுவாசத்தினால் அதை சுதந்தரிக்கிறது மாத்திரம்தான். அந்த வார்த்தையின் மேல் இருக்கக்கூடிய விசுவாசம். ஆபிரகாம் அப்படிதான் பண்ணாரு. ஆபிரகாம் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அப்பா உனக்கு ஒரு பையன் தருவேன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினால ஈசாக்கை சுதந்தரித்துக் கொண்டார். இப்ப ஆபிரகாம் என்ன பண்றாரு? தேவனை குறித்தும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்தும் ஈசாக்கிட்ட சொல்லி கொடுக்கிறார். ஈசாக்கு அந்த வாக்குத்தத்தத்தையும் அதன் மேல வைத்த விசுவாசத்தினால ஏசா யாக்கோபு என்று சொல்லி 2 சந்ததியை சம்பாதிக்கிறார். இப்ப அந்த வார்த்தை எங்க டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்னு சொன்னா ஏசா கிட்டையும் யாக்கோபு கிட்டையும். ஏசா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, அவன் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு போயிட்டான். யாக்கோபு கீழ்ப்படிகிறான். இப்ப ஆண்டவர் யாக்கோபை தேர்ந்தெடுக்கிறார், ஏசாவை கழட்டி விட்டுறார். இப்ப யாக்கோபுடைய சந்ததியில 12 தலைமுறை வருது பெஞ்சமீனோட சேர்த்து. இப்ப யாக்கோபு என்ன பண்றாரு? அந்த வாக்குத்தத்தத்தையும் அந்த தேவனுடைய வார்த்தை இந்த 12 தலைமுறைகளுக்கு வைக்கிறார். இப்படிதான் ஒவ்வொரு ஜெனரேஷனா கடந்து 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 இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆபிரகாமினுடைய வார்த்தையும் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசமாக நாம் சுதந்தரித்துக் கொண்டிருக்கிறோம். ஈசாக்கு சுதந்தரித்தது, யாக்கோபு சுதந்தரித்தது, யோசேப்பு சுதந்தரித்தது, தாவீதை சுதந்தரித்தது, மரியாளும் யோசேப்பும் சுதந்தரித்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் அதே சந்ததியில் அதே தலைமுறையில சுதந்தரித்துக் கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாடு புத்தகம் புதிய ஏற்பாடு புத்தகத்தில் உங்க பேரையும் என் பேரையும் ஆண்டவர் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு. என் சகோதர சகோதரியே, தேவன் என்றைக்கும் நிகழ்காலத்தை பார்க்கிறவர் அல்ல, எதிர்காலத்தை பார்க்கிறவர், ஃபியூச்சரை பார்க்கிறவர். என்றைக்கும் எதிர்காலத்தின் மேலே நம்பிக்கை வைத்து நடத்துகிறவர் தான் தேவன். 2000 வருஷங்களுக்கு முன்னமே உங்களையும் என்னையும் பார்த்ததுனாலதான் அன்னைக்கு கொண்டு போய் சிலுவையில உயிரை கொடுத்தார் அவர். 2000 வருஷம் வரும். 2022 வருஷத்துக்கு அப்புறம் சுகமளிக்கும் இல்லம் என்கிற ஒரு சபை இருக்கும். அந்த சபையில ஒரு 30 ஆத்துமாக்கள் இருக்க போறாங்க. அவங்க திருவிருந்து எடுக்க போறாங்க. அவங்க ஆண்டவருக்குள்ள இருக்க போறாங்க. அவங்க பாவத்திலிருந்து ஜெயிக்க போறாங்க. அதனால இன்னைக்கு கொல்கத்தா மலையில நான் உயிரை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. 2022 சுகமளிக்கும் ஒரு ஜெப ஒரு ஆலயம் இருக்க போகுது. அங்கு 20 ஆத்துமாக்கள் 30 ஆத்துமாக்கள் கூட போறாங்க. அவங்க இந்த உலகத்திற்கு எதிராக நிக்க போறாங்க. உலக பாவத்தில் விழமாட்டாங்க. அவர்கள் மற்றவர்களை சீஷர்களாக மாற்றுவாங்க. அவங்க இந்த உலகத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க போறாங்க. அதுக்காக இன்றைக்கு நான் உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன். அதுதான் இந்த வார்த்தையினுடைய வசனம். ஏன் வேண்டிக் கொள்றார்? நாம் சந்திக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அவர் வேண்டிக் கொள்ளுகிறவராக என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். அதனாலதான் அந்த சீஷர்கள் 2000 வருஷங்களுக்கு அப்புறம் இனி எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறத இருதயத்தில் சிந்தித்ததுனாலதான் ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருந்து தன்னுடைய வாழ்க்கை முழுதும் ஊழியத்திற்கென்று சுவிசேஷத்திற்கென்று ஒப்பு கொடுத்தாங்க. என் சகோதர சகோதரி, நிகழ்கால சந்தோஷத்தை விட, நிகழ்கால மகிழ்ச்சியை விட எதிர்காலத்தின் மேல் நம்பிக்கை வைத்தவன் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பயமுள்ள, தெய்வ பயமுள்ள, ஆசீர்வாதமுள்ள, சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நிகழ்கால வாழ்க்கையின் மேல் நம்பிக்கை வைத்து அதுல பயணம் பண்ற முடியாது. எனக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதை ஃபோக்கஸ் பண்றதை விட நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் என் எதிர்காலத்தில் எனக்கு என்ன பாசிட்டிவா வரும், எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கும், அதை யோசிங்க. திருமணங்கிறது எதுக்கு பண்றோம்? ஒரு கணவன் மனைவி அப்படின்னா எப்படி, எதுக்கு திருமணம் பண்றோம்? சில பேர் என்ன எப்படி யோசிப்பாங்க? முதலாவது என்ன யோசிப்பாங்க? குழந்தைங்க. எதுக்கு? குழந்தை. அந்த குழந்தைக்காக தான் கல்யாணம் நடக்குது, அந்த திருமணம் நடக்குது. ஏன் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க, அதனால குழந்தை வந்தால் தான் அந்த இதை நடத்தணும். அதுக்காக ஆண்டவர் திருமணத்தை அனுமதிக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் வாலிப வயதில் உள்ள இவங்க இப்ப இருந்து தங்களை ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளுகிற காலம் வரும். புரிந்து கொண்டால்தான் வயதான ஒரு காலம் வரும். அப்ப ஒருவருக்கு 2 கைக்கு பலன் பத்தாது, அப்ப 4 கை தேவைப்படும். அப்படி 4 கை ஒருவருக்கு ஒருவர் உதவியாக, பேருதவியாக இருந்து வாழ்க்கையை கடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் திருமணம். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு திருமணத்தை ஆண்டவர் அது ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கிறார். நிகழ்காலத்திற்காக தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை பயணிக்காதீங்க. எல்லாமே இப்ப முடிஞ்சிட போகுது கிடையாது. பணம், பொருள், சொத்து. எங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் சில பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. சொத்து நிறையா இருக்குங்க ஐயா, அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லை இது அதிகமாக இருக்கு, அது அதிகம். நிகழ்காலம். சொத்து இல்லைன்னா அவனை கைவிட்டு போயிடுவாங்களா? கடைசி வரைக்கும் கையை கோத்துட்டு என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. எது இருக்குதோ இல்லையோ, ஏன்னா எதிர்கால தேவை உண்டு. நீ பிடிச்ச கைக்கு எதிர்கால தேவை உண்டு. தேவன் அப்படிதான் உங்களை என்னையும் பார்க்கிறார். ஆபிரகாமை அழைச்சு ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாம் வானத்தை பாரு, நட்சத்திரங்களை போல உனக்கு தருவேன்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கீழே பாரு, மணலை போல உனக்கு ஒரு பெரிய கூட்டத்தை தருவேன். கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷம் முக்கி முணங்கி 6 குழந்தைகள் ஆபிரகாம் பெத்தெடுத்தார். அப்படியா? எத்தனை எத்தனை? ஒன்னே ஒன்று. நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? என்ன ஆண்டவரை என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நான் பாட்டு கம்முன்னு இருந்திருப்பேன். ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லி தான் நான் பாட்டு கம்முன்னு இருந்திருப்பேன். கூட்டிகிட்டு போய் வானத்தை பாரு, பூமியை பாருன்னு எல்லாம் காமிச்சிட்டு, இவ்வளோ காமிச்சிட்டு ஒரு குழந்தைய கொடுத்தா, அது 100 வயசில் கொடுத்து மறுபடியும் அதை கொண்டாந்து பலியிடுன்னு சொல்லி, அப்போ வாக்குத்தத்தம் பொய் தானே ஆண்டவரே? ஆபிரகாம் கேட்டாரா? ஒரே ஒரு குழந்தை கொடுத்தார், ஈசாக்க. கடைசியில் மரித்தும் போனார். ஆனால் எந்த இடத்திலும் அவர் தேவனை தூஷிக்கலை. நம்மளாம் இப்போ டக்குன்னு தேவனை தூஷித்தரும். ஏன்னா ஆபிரகாமுக்கு தெரியும், என் சந்ததி நான் வாழ்கிற நாள்லயே முடிய போறது கிடையாது. அல்லேலூயா. ஆபிரகாம், என் சந்ததி வாழ்ற நாள்ல முடியும். என் பிரச்சனை, எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நீங்க 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 நினைச்சுக்காதீங்க. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் நீங்க 60 வயசு 70 வயசு இந்த பூமியில வாழ்றீங்க பாத்தீங்களா, அதோடு முடிஞ்சு. அப்படி இல்லை. தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நீங்க எதை சந்திக்க போறீங்க? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுக்க போறார் ஆண்டவர், பரலோகம். உங்க ஆசீர்வாத பூமி அல்ல. அப்ப ஆபிரகாமுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குது என்ன அப்படின்னா, என் ஆசீர்வாதம் என்னுடைய ஆயுசு நாட்களை வைத்து கணக்கிடுவது அல்ல. ஆபிரகாம் பரலோகம் போயிட்டாரு, நியாய தீர்ப்பு நாள் வரும். அப்ப நியாய தீர்ப்பு நாள் வரும்போது அங்க பார்க்கும்போது பரலோகத்தில் ஒரு பெரிய கூட்டமே நிற்கும். கோடி லட்சம் கோடி கணக்கான பேர் ஆபிரகாமுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? நிற்பாங்க. இப்பயே 120 கோடிங்கிறாங்க. இது வரைக்கும் 2023 வருஷம் 2022 வருஷம் வரைக்கும் வாழ்ந்த கூட்டம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாழ்கிற கூட்டம் இதுக்கப்புறம் என்ன எவ்வளோ நாள் இருக்க போகுது? எல்லா கூட்டமும் சேர்ந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 2000 கோடின்னு வச்சுக்கோங்க. என்னது? 2000 கோடி பரலோகத்தில் இருக்கிறோம். அப்போ ஆபிரகாம் மேலே நின்று பார்ப்பார். ஹல்லேலூயா. என்ன பண்ணுவார்? மேலே 2000 கோடியும் ஆபிரகாமினுடைய சந்ததி பிள்ளைகள். ஹல்லேலூயா. அதுதான் வாக்குத்தத்தம், அதுதான் ஆசீர்வாதம். ஈசாக்கு தான் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் இல்லை. உன் கையில ஆண்டவர் இப்ப கொடுத்திருக்கா பார்த்தியா, அதுதான் முழுமையான ஆசீர்வாதம் இல்ல. நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துல சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல என்ன குறைவானா இருக்கலாம், அதுல என்ன நிறைவானா இருக்கலாம், ஆனா இதுதான் எண்டுன்னு நினைச்சுக்காதீங்க. இதுதான் எண்டு, இதுதான் முடிவு இல்ல. அதுதான் முடிவில்லாத வாழ்க்கை, பரலோகம் அப்படின்னு கொடுத்திருக்கார் ஆண்டவர். நித்திய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் தெளிவா நம்மோடு அதை கொண்டு வந்து இந்த நாளில் விட்டுருக்கிறார். நமக்கு முன்னாடி மிகப்பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார். அப்ப நம்முடைய வேலை என்ன? இந்த 20ஆம் வசனத்தை பார்க்கும்போது, என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக மாத்திரம் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். 2022 வருஷத்துக்கு முன்னாடியே தேவன் ஒரு பெருங்கூட்டம் என்னை விசுவாசிக்க போகுது அப்படின்னு நம்பினார் பாத்தீங்களா? அந்த விசுவாசத்தை தான் தேவன் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஏன் இப்படி ஜெபிக்கணும்? அவர் சாதாரணமாக கடந்து போயிருக்கலாமே. நான் அப்படிதான் யோசிச்சேன். இந்த வசனத்தை ஆராயும் பொழுது, இதெல்லாம் நமக்காகலாம் ஆண்டவர் ஜெபிக்கணும். யார் வருவா, யார் போவா? ஏன்னா நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, பாஸ்டர் எனக்கு ஆண் குழந்தை வேணும் பாஸ்டர் அப்படிங்கிற, இல்லை பாஸ்டர் எனக்கு ஒரு குழந்தை வேணும், இல்லை எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்கறது நான் என்னைக்கு தவறுன்னு சொல்ல, ஒரு குழந்தை வேணும்னு கேட்கறது ரொம்ப நல்ல விஷயம், நீங்கள் கேளுங்க, நான் அதை வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆனால் நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுத்துறாரு, நீங்கள் ஒரு குழந்தை கேட்குறீங்க, ஆண்டவர் கொடுத்துரு, அது ஒரு வேளை பெண் பிள்ளையான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உடனே இவங்க என்ன பேசுவாங்க? எனக்கு ஒரு சந்ததி இல்லை. என்ன இல்லை? எனக்கு ஒரு சந்ததி இல்லை. ஏன் இல்லைங்க, எனக்கு பின்னாடி ஒரு சந்ததி வரணும் இல்லை, என் பேரை என்ன பண்ணணும் சொல்லணும்ல. நல்லா ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்துருக்கிறார், அது பெண் பிள்ளையா ஆண் பிள்ளையோ எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக அதை எடுத்துகிட்டு அந்த குழந்தையை நெறிப்படுத்தி வளர்த்தி ஆண்டவருக்குள்ளே வளர்த்துறதா நம்ம முறை. இல்லை இன்னும் குழந்தை இல்லையா, அதுக்காக நின்று ஜெபிச்சு அதை பெறறதுல கவனமாக இருக்கணும். தவிர சண்டை போடுறது இல்லை. யாரையாவது ஒருவரை குற்றம் சாட்டி கொண்டு, யாரையாவது ஒருத்தர் குத்தி காட்டி கொண்டு இருப்பது, உனக்கு குழந்தை இல்லை எனக்கு குழந்தை இல்லை அவங்களுக்கு குழந்தை தேவையில்லை. ஜெபிங்க, 2 பேர் கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிங்க. ஒரு காரியம் இல்லை, வீடு இல்லைன்னா உடனே இந்த அம்மா சொல்லுவாங்க, நீ உங்கள் வீட்டிலேருந்து என்ன சொத்து கொண்டு வந்தீங்க, ஒரு வீட்டுக்கு உங்களால் கையாளாவுதா? யாரு? அம்மா. ஒரு வீடு வாங்க முடியுதா? ஒரு வண்டி வாங்க முடியுதா? எனக்கு ஒரு நகை எடுத்து போட முடியுதா? இல்லை இந்த ஐயா அந்த அம்மானால் ஏதாவது முடியலன்னா அங்கே குத்தி காட்டுறது, இது இல்லை அது இல்லை, உன்னால் இது பண்ண முடியுதா அது பண்ண முடியுதா? அப்புறம் எதுக்கு ஆண்டவர் உங்களை நினைச்சு வச்சிருக்கிறார்? ஜெபிங்க ஆண்டவர் இடத்துல, தருகிறவர் அவர். அப்போ ஒரு குழந்தைய ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால்
நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் யாரையும் இந்த இடத்துல குத்திக்காட்டு பேச விரும்பல, உண்மை தெய்வ சத்தியத்தை நான் பேசுகிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கணும், கொடுத்த குழந்தையில கொடுத்த ஆசீர்வாதத்தில் சந்தோஷமாக இருக்கிற வழியை பாருங்கள். நீங்கள் மறித்து அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் மேலே வீட்டு மேலே நின்று டெய்லியும் காலையில் பார்க்க போய் என் சந்ததி பார்த்துட்டு இருக்காங்களா யாராவது? என் பையன் என் பேர் வச்சு என் பேர பையன் என் சந்ததி வந்துருச்சு, என் சந்ததி வந்துருச்சு, 1000 வருஷத்துக்கு அப்புறம் என் சந்ததி. பரலோகம் போனால் உங்கள் மனைவியை உங்களுக்கு அடையாளம் தெரியாது. ஹல்லேலூயா. ஏன்னா சரீரம் மாறிடும். அங்கே உங்களுக்கு யாரை மாத்திரம் தான் தெரியும். ஏன்னா நம்ம ஆளுங்க விவரமான ஆட்கள். அங்கேயும் போய் நாங்கள் அந்த ஜாதி, ஆண்டவரே எங்களுக்கு அந்த பக்கம் 10 ரூம் ஒதுக்குங்க, ஆண்டவரே எனக்கு என் மனைவிக்கு தனி ரூம் என்ன பண்ணிருங்க கொடுத்துருங்க. இதெல்லாம் அங்கே நடக்கும். ஆண்டவர் ஒருபோதும் அப்படி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் வேறாமல் அப்படி தான் சொல்லுது. அங்கே வேறு ஒரு சரீரம், வேறு ஒரு சிந்தனை. உங்கள் முன்னாடி உங்கள் அம்மா வீட்டம்மா நடந்து போனாலும் அது உங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. வீட்டம்மாவே தெரியாத போது உங்கள் பையன் யாரும் உங்கள் பேத்தி யாரு பேர யாரு தெரியுமா? தெரியாது. உங்களுடைய 24 மணி நேரமும் வேலை அங்கே என்ன? தேவனை ஆராதிப்பது. நீ பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஆராதிக்கிறதா வேலை. அங்கே சரீரத்தையும் ஆண்டவர் மாற்றிடுவார், மகிமையான சரீரத்தை ஆண்டவர் கொடுத்துருவார். வீடு கட்டும் போதும் அப்படிதான். ஐயா நல்லா வீடு கட்டுங்க, எத்தனை வருஷம்? ஒரு 200 வருஷம் தாங்குற மாதிரி வீடு கட்டுங்க. என்னது ஏங்க அப்படின்னா என் சந்ததி வாழணும் இல்லைங்க. இன்றைய நாளை கணக்கு போடுங்க. ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை சந்தோஷப்படுங்க. நம்ம இந்த உலகத்தில் மரித்து போயிட்டா நமக்கு இந்த உலகத்துக்கும் என்ன கிடையாது? சம்மந்தம் கிடையாது. அப்போ இருக்கிற நாட்கள் நல்ல மனைவி ஆண்டவர் எது இருக்குதோ இல்லையோ, நல்ல மனைவி ஆண்டவர் சந்தோஷமாக வாழுங்க, நிம்மதியாக வாழுங்க. நல்ல ஒரு வீட்டை கொடுத்துருக்கிறாரா, வாடகை வீடு தான், ஆனால் உங்களால் டெய்லி சம்பாதிக்க முடியாது, காசு சேர்த்துங்க சொந்த வீடு வாங்குறதுக்கு. ஆனால் அந்த வாடகை வீட்டில் சந்தோஷமாக இருங்க. வீடு இல்லைன்னு அழுதுட்டு இருக்காதீங்க. நல்ல ட்ரெஸ்ஸு, போடுற ட்ரெஸ்ஸு என்னுடைய உடலுடைய பாகங்களை நல்லா மறைச்சு அந்த ட்ரெஸ்ஸு இருக்குது போதும் எனக்கு. அது அந்த அம்மா 5000 ரூபா சேலை கட்டி இருக்குது, அந்த அம்மா கொக்கு போட்ட நகை என்ன பண்ணுது, என்னது அது செயின் போட்டிருக்குது. அந்த செயின், கொக்கு போட்ட செயின் எனக்கு என்ன பண்ணும்? வாங்கணும். அந்த அம்மா யானை போட்ட செயின் கூட வாங்கும். நம்ம போய் யானை வாங்கிட்டு வர முடியுமா? முடியாது. சந்தோஷத்தை இழந்து போறீங்க. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு என்ன கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தம், அதுல பயணம் பண்ணுங்க. பயணம் பண்ணிட்டு தேவனுடைய வார்த்தையிலும் அவரை நம்புகிற விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருங்க. நீங்க உலகத்தை பார்த்து பார்த்து தெய்வத்தின் மேல் இருக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இழந்துட்டே போகுது. 20ஆம் வசனத்துல ஆண்டவர் அதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை. என்னை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் தான். நீங்க உலகத்தை விசுவாசிக்காதீங்க, உங்க பிள்ளைகளை விசுவாசிக்காதீங்க, உங்க பணத்தை விசுவாசிக்காதீங்க. உங்களுடைய ஃபெய்த் எங்க இருக்கு? உங்களுக்காக மாத்திரம் தான் ஆண்டவர் வேண்டிக் கொள்ளுகிறார். நீங்க தேவன் மேல விசுவாசம் எது இருந்தாலும் இல்லை, ஆண்டவர் விசுவாசிக்கணும். வருதா அந்த வார்த்தை? உங்ககிட்ட இல்லையேன்னு குற்றப்படுத்துவதை விட நான் தேவன் மேல் விசுவாசமா இருக்க, எனக்கு ஆண்டவர் தருவார், சந்தோஷமா வாழலாம் வா. அதுதான் தேவன் மேல இருக்கக்கூடிய விசுவாசம். இன்றைக்கு குடும்பங்களுக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை அதுதான். மெய்ப்பனிடத்துல இருந்து ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை அதுதான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இவர்களுடைய வார்த்தையினால் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தையை மேய்ப்பனை கொண்டு கொடுக்கிறாரோ, தேவனுடைய வார்த்தையை கொண்டு கொடுக்கிறாரோ, அதுல விசுவாசமா இருங்க. உலகப்பூர்வம் மனுஷன் கொடுக்கிற வார்த்தையில விசுவாசம் வைக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட இங்கேயும் கேட்டுறது. நம்ம ஆள் அப்படிதான். ஆபிரகாம் ஒரு தப்பு பண்ணார். என்ன பண்ணாரு? ஒரு தப்பு அவரும் பண்ணார். ஆண்டவர் கூப்பிட்டு, ஆபிரகாம் உனக்கு ஒரு சந்ததி தருவேன், இதெல்லாம் தருவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ நாட்கள் ஆக 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 என்ன பண்ணல, குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னு என்ன பண்ணிட்டார்? உலகத்துலேருந்து ஒரு அம்மா வருது. யாரு? சாராள், சொந்த மனைவியே. ஏங்க ஐயா என்னம்மா? ஏங்க நம்ம வழியா வந்தாதான் குழந்தையா? ஆகார் பணிப்பெண் இருக்கா, அவன் மூலியமா ஒரு குழந்தை. ஐயாவும் சரி சந்தோஷம் தானே. 2வது மனைவிக்கு ஐயா தயாராகிட்டார். அவர் நினைச்சிட்டார் எல்லாம் ஒரு குடும்பம் தானே. ஆண்டவர் அதை அர்ப்பணிக்கிற அனுமதிக்கிறவர் அல்ல. உனக்கு ஒரு மனைவி ஆண்டவர் கொடுத்துருக்கார், உனக்கு ஒரு கணவன் கொடுத்துருக்கா, உன் மூலியமா தான் ஆசீர்வாதம். அப்படி அது இல்லை அப்படின்னு சொன்னா காத்திருக்கிறது ரொம்ப நாள் ஆச்சுன்னா தப்பே கிடையாது. அதுக்கு வேற ஒரு வாய்ப்பு, வேற ஒரு வழி. தத்தெடுக்கிறது கூட ஆண்டவர் அனுமதிக்கல. ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாம் கேட்டார், ஆண்டவர் எலியேசர் என்ன பண்றான், எனக்கு எல்லாத்துலயும் சப்போர்ட், அவன் உம்முடைய சந்ததியோ, போய் வேலையை பாரு அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. எலியேசர் போய் வேலையை பாரு. அதனால தத்தெடுக்கிறது தப்புன்னு சொல்ல, தாராளமா எடுங்க, போய் வேலையை பாரு. அப்படின்னா இந்த அம்மா இப்போ சொன்ன உடனே ஐயாவுக்கு ஒரே சரி வாங்க அப்படியாவது ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னா ஆகார திருமணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்று பேரெல்லாம் வச்சு குச்சியா விளையாடுறாரு இஸ்மவேலோட. விளையாண்டோன்னா ஆண்டவர் தான் ஆசீர்வாதம். இஸ்மவேல் மூலியமாக தான் வானத்து நட்சத்திரங்கள், கடல், மணல் அப்படின்ட்டுலாம் போயிட்டு ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்றாரு. ஆண்டவரே எதுவுமே அது வரைக்கும் நான் நினைக்கிறேன் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசியிருக்கவே மாட்டார்.
ஆண்டவரே இந்த மாதிரி இஸ்மவேல்லாம் வந்துட்டார் ஆண்டவரே அப்படி இப்படின்னு போனோன்னு ஆண்டவர் ஒரே வார்த்தையில் அடிச்சார், சப்புன்னு அப்புனார். என்ன பண்ணாரு? இஸ்மவேல் உன்னுடைய சந்ததி. இஸ்மவேல் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்படிதான் நீங்க நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்திருந்தா தேவன் சொன்ன வார்த்தை கேட்டு அமைதியா இருப்பார். இவர் யாருடைய வார்த்தையை விசுவாசிச்சாரு? சாராளுடைய வார்த்தையை விசுவாசிச்சார். சாராளுடைய வார்த்தையை விசுவாசிட்டு ஆண்டவர்கிட்ட போன ஆண்டவர் என்னன்ட்டாரு? அது இல்ல, வெளியே போப்பாடின்ட்டார். இன்னைக்கு நம்ம பண்ற தவறு அதுதான். நீங்கள் தேவனை விசுவாசிக்காமல், இயேசுவை விசுவாசிக்காமல், உலகத்தின் வார்த்தைகளை விசுவாசிட்டு இருந்து இதுதான் ஆண்டவரே அதுங்கிறீங்க. ஆண்டவர் பிடிச்சு தூக்கி போட்டு இது இல்ல அது வேற அப்படிங்கிறார். குடும்பத்தில் இப்பதான் குழப்பம் வருது. நீங்க தேவனை விசுவாசிக்கணும், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அதை விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களோட பேசுறாரா அதை விசுவாசிங்க. யாராவது ஒரு பொட்டி கட்டிட்டு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல போகாதீங்க. ஹல்லேலூயா. நில்லுங்க. உங்களுக்கு ஆண்டவர் தரன்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, வீடை தருவார். உங்களுக்கு இந்த இடத்துல ஆண்டவர் செய்யறதுக்காக செய்வார். இப்ப தரன்னு சொல்லியிருக்காரு, தருவார். அதற்கு முன்னாடியே நீங்க அவசரமா போட்டு எல்லாம் பிரச்சனையில மாட்டி சிக்கி வந்து, ஆண்டவரே நீங்க தானே ஆண்டவரை வீடு கட்டி தரேன்னு சொன்னீங்க, வீடு தரேன்னு சொன்னீங்க, 30 லட்ச ரூபாய் கடன் வாங்கி வீடு கட்டிட்டு இப்ப எல்லாம் கடனா போச்சு ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ல, இது இல்ல அது. என்னது? இது இல்ல அது அப்படின்னு தூக்கி வச்சிருவாரு. அப்புறம் யார் 30 லட்சம் கடனை கட்டுறது? அப்புறம் முழங்கால் படிட்டு கடனை கட்டணும் கட்டவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் கொடுத்தா அதுக்குண்டான பாதையை கொடுத்துருவார், ஈஸியாக அந்த காரியம் முடிஞ்சிடும். கடனே இல்லாமல் நம்மை வாழ செய்கிறவர் தான் கர்த்தர். அப்போ அவர் எந்த நேரத்தில் எப்படி தரணும்? சுலபமாக சில காரியத்தை முடிப்பார். சுலபமாக அது காத்திருங்க. தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தினுடைய பலனே காத்திருப்பு. நேற்று நாங்கள் தான் சனிக்கிழமை ஆராதனை தியானிச்சோம். காத்திருங்க. அவருடைய நேரம் ஒன்று உண்டு, காலம் அவருடைய கையில் இருக்கு. 100 வயசுல ஆபிரகாமுக்கு குழந்தையை கொடுத்து சந்தோஷமா வச்சிருந்தார் ஆண்டவர். அப்ப உங்களுக்கு எப்ப வீடு தரணுமோ, எப்ப வேலை தரணுமோ, எப்ப ஆசீர்வாதம் தரணுமோ, எப்ப உலகபூர்வமான காரியம் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். காலம் அவருடைய கையில. சாக மாட்டேங்க. அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டா நம்ம அதுக்கு உண்டான காரியத்தை சுதந்திரிப்போம். இல்ல அதை தள்ளி போடுறாரு, அதுக்குண்டான நாட்கள் வரைக்கும் காத்திருப்போம். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் இருக்கிற பிரச்சனையே காத்திருப்பு இல்லை, விசுவாசம் இருக்கு. என்ன விசுவாசம்? கொடுப்பாருங்கிற விசுவாசம். நான் சைடில் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் பாஸ்டர். ஐயா நான் சைடில் கொஞ்சம் என்ன பண்ணுறேன்? ட்ரை பண்ணுறேன். தப்பு. அந்த வேலை இருக்கவே கூடாது. எல்லா விஷயத்திலும் நான் சொல்கிறேன், எல்லாவற்றையும் நேர்மையாக தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நேர்மையாக தான் சுதந்திரிப்பார். என்னைக்கும் சைடில் ஆண்டவர் அனுப்புகிறவர் அல்ல. எகிப்து மக்கள் அன்னைக்கு வந்து கேட்டாங்க, என்ன மோசே அப்படி சைடில் போயிருந்தா சீக்கிரம் போயிருக்கலாம்ல மோசே. மோசே என்ன சொன்னார்? அத்தனை பேர் கத்திருப்பான். யோசிச்சு பாருங்க. அப்படிதான் யோசிச்சேன் நான் ஒரு நாள் உட்காந்து. எவ்வளவு பேர் மோசேட்ட கத்திருப்பான், எதுக்குடா இப்படி சுத்தி கூட்டிட்டு போறேங்கள? அப்படி ஷார்ட்கட் ஒரு வழி இருக்கே. என்றைக்கும் தேவனுடைய வார்த்தை தான் நேர்மையான பாதை. உங்களுக்கு உலக மனுஷன் ஷார்ட்கட்டை காமிச்சு கொடுக்குற மாதிரி கொடுப்பான். இதுதான்டா நேர்மையான பாதை. போயிடாதீங்க. ஏன்னா பார்வோன் பின்னாடி என்ன பண்றான்? யார் வந்துட்டு இருக்கிறா? பார்வோன் வந்துகிட்டே என்ன பண்றான் இருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், பார்வோன் வந்துகிட்ட திராட்சை தோட்டத்துக்குள்ள போகாதப்பா சிம்சோனு அப்படின்னார். பள்ளத்தாக்கிலே இறங்கி போனாங்க. சிங்கம் செத்து கிடக்குது, தேனை சாப்பிட்டார். முதல் பாவம். அதுக்கப்புறம் அப்படியே தேனை சாப்பிட்டே போறாரு. அங்க யார் வரா? தெளிலால் வராங்க. 2வது பாவம் முடிஞ்சு, வாழ்க்கை சப்சாடா முடிஞ்சு போய் பொம்மையாக்கிட்டாங்க. இப்படிதான் வாழ்க்கை இழந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அந்த பாதையில போங்க. ஆண்டவர் என்ன விசுவாசிக்கிறியா? நான் சொல்றதை கேள். எல்லாத்தையும் ஆண்டவர் தருவார், நேர்மையான முறையில் தருவார். குறுக்கு வழியில் ஆண்டவர் தரமாட்டார். நீங்க குறுக்கு வழியில சம்பாதிக்கிறதா உங்களுக்கு மிகப்பெரிய என்னவா இருக்கும்? வேதனையா இருக்கும். இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிற எல்லா பாடுகளுக்கும் எல்லா வேதனைகளுக்கும் முக்கிய காரணம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் உங்களுடைய சுயத்தை விசுவாசித்ததனால. தேவன் முடிஞ்சு போக போறார். இயேசு கிறிஸ்து இந்த 11 பேரை நம்பி ஒரு மிகப்பெரிய உலகத்தையே விட்டுட்டு போறார். ஒரு தெளிவான வார்த்தையை சொல்லிட்டு பாரு, என் வார்த்தையை நீங்க கொண்டு போறீங்க, உங்க வார்த்தை இந்த ஊருக்கு உலகத்துக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்படிதான் இந்த உலகத்துல எல்லாம் போகுது. நான் வர வரைக்கும் இப்படிதான் தேவனுடைய வார்த்தை போய் கொண்டு இருக்க போகிறது. அப்ப என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். ஐயா பைபிள் கையில வச்சிருக்கேன், பிரயோஜனம் இல்லை. ஐயா டெய்லி ஜெபிக்கிறேன், பிரயோஜனம் இல்லை. வேத வசனத்தை வீட்டுல மாட்டியிருக்கேன், பிரயோஜனம் இல்லை. எது பிரயோஜனம்?
நீங்க மாட்டி வச்சிருக்கிற வேத வார்த்தையை விசுவாசிக்கணும். நீங்க கையில வச்சிருக்கிற வேத வசனத்தை விசுவாசிக்கணும். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும். அவர்களுக்காக மாத்திரம்தான் ஆண்டவர் வேண்டிக் கொள்ளுகிறாரோ தவிர இந்த உலகத்துல வேற யாருக்கும் என்ன பண்றது இல்ல. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். இன்னையிலிருந்து மனசுல வச்சுக்கோங்க, இந்த வார்த்தை வசனத்தை என்ன பண்ணுங்க, எங்கேயாவது எழுதி வை. ஐயா எனக்கு இந்த மாதிரி குழப்பம் வருதுன்னா ஃபோன் இருந்தா ஃபோன்ல போட்டோ பிடிச்சி வைங்க, இல்லை எங்க பார்த்தாலும் திரும்பி எழுதி வைங்க. நல்லா ஆண்டவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? வார்த்தையினால், இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப நான் சுயமா எடுக்கிற காரியத்துக்கு ஆண்டவர் என்ன வேண்டிக் கொள்ள மாட்டார், என் கூட இருக்க மாட்டார். உலக மனுஷன் சொல்ற காரியத்துக்கு வேண்டிக் கொள்றதுக்காக ஆண்டவர் இருக்க மாட்டார். உலக மனுஷன் சொல்றான் பாத்தீங்களா, அந்த வார்த்தையை கேட்டு நடக்கிறவங்களோட ஆண்டவர் இருக்க மாட்டார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க மாத்திரம்தான். அந்த வார்த்தை சீஷர்கள் மூலியமாய் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சீசனை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் அனுப்பிச்சிட்டு வரார். இன்றைக்கு சபைங்கிறது ஒரு சீசத்துவ பற்றை. இது இந்த பற்றையில நம்ம எல்லாம் பயிற்சி ஆகி வெளியே போறோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாய் நாங்க இருந்து உங்களை வழி நடத்துறோம் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்தது மேய்ப்பன்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. எதுக்காக? ஊழியக்காரன் எதுக்கு ஆண்டவர் சபையில வச்சிருக்கிற? உங்களை வழிபடுத்துறதுக்காக, உங்களை நெறிப்படுத்துறதுக்காக தான். தெய்வ வார்த்தையை நீங்க விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான். நீங்கள் கெட்டு போய் அழிஞ்சு போகணும்னு எந்த ஒரு ஊழியக்காரன், நல்ல ஊழியக்காரன் விரும்ப மாட்டான். சில விஷயங்கள் எங்கிட்ட வரும்போது அதுல எனக்கு சில ப்ராஃபிட் கூட உண்டு. ஆனா நான் சொல்லுவேன், வேண்டாங்க. சில விஷயங்கள் எங்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்கறது உண்டு. என் சகோதர சகோதரி, தேவ வார்த்தையின் மேல் விசுவாசம் வேணும். உலக வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்காதீங்க. குடும்பங்கள் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற கணவன் மனைவி இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, தயவு செய்து வேதாகமத்தை எடுங்க, மனைவியோட கை கோருங்க. எந்த ஆசீர்வாதத்தையும் ரெண்டு பேரும் சேர்ந்து பெறுகிற விசுவாசத்தை வைங்க. சாராளாவும் இருக்காதீங்க, அதே போல ஆபிரகாமாவும் என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. சாராள் ஆகார பேச்சு என்ன பண்ண ஒரு வார்த்தையை கொண்டு வந்தா, ஆபிரகாம் சாராள் பேச்சை கேட்டா. இதுதான் நடக்குது. ஏவாள் பாம்பு பேச்சை கேட்டா, ஆதாம் ஏவாள் பேச்சை கேட்டா. என்னாச்சுங்க? ரெண்டு பேரும் போய் குழியில விழுந்தாங்க. இது வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையில. எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம் அந்த நாள்ல.